சங்கரன் கோவிலில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட கூலி தொழிலாளியை தாக்கிய வேன் ஓட்டுநரை போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது? விவரங்கள் என்ன? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி அலுவலகம் முன்பு கூலி தொழிலாளி ஐயனார் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பள்ளி குழந்தைகளுடன் வந்த தனியார் பள்ளி வேன் அதிவேகமாக செல்வதாக கூறி இருசக்கர வாகனத்தில் வந்த ஐயனார் பள்ளி வேனை மறித்து நடுச்சாலையில் இருசக்கர வாகனத்தை குறுக்கி நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பள்ளி வேன் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்த ஐயனாரை சரமாரியாக தாக்குகிறார். அதனால் ஐயனார் மூக்கு, வாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் படுகாயமடைந்ததை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் ரத்த வெள்ளத்தில் இருந்த ஐயனாரை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனை அடுத்து அரசு மருத்துவமனை சிகிச்சை உள்ளே செல்லாமல் காற்று இல்லை என்றும் சங்கரன்கோவில் பகுதியில் போலீசார் சரியில்லை என்றும் ஒழுக்கமில்லை எனவும் தெரிவித்த ஐயனார் நான் நெல்லை ஹைகிரவுண்ட் மருத்துவமனைக்கு போவதாக தெரிவித்தார். பின்னர் மருத்துவமனை ஊழியர்கள் அறிவுறுத்தலின் பேரில் சிகிச்சை பெற்று சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் கூலி தொழிலாளியாக சரமாரியாக தாக்கிவிட்டு சென்ற தனியார் பள்ளி வேன் ஓட்டுநரை நகர காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சங்கரன்கோவில் பகுதிகளில் குறிப்பாக நகர்பகுதியில் அடிக்கடி மதுபோதையில் ரகளையில் ஈடுபடுவதும் வாடிக்கையாக இருந்து வருகிறது. மேலும் சங்கரன்கோவில் நகர்பகுதியில் அதிகமாக பொதுமக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் இடங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நன்றி சுப்பிரமணியன், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.